Hello parents, this is your chairman Raja from My First School International. முன்னே வீடியோவில் நம்ம மயான் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெக்கிள் இஸ் அ மேக்ஸ் அப்ளிகேஷன். மயான் மாதிரியே ஃப்ரெக்கிள்லேயும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அதாவது இட் இஸ் அ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். அப்படி பார்க்குறச்ச லேப்டாப், டெஸ்க்டாப், டேப் அதை கம்பேர் பண்ணும்போது மொபைலில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் ஃப்ரெக்கிள் யூஸ் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப்பில் தான் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் சாம்சங் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கண்டிப்பான முறையில் டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெக்கிளில் லாகின் ஆகி பார்க்கலாம். நீங்கள் எந்த ப்ரௌசரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் என்டர் student.freckle.com. கண்டிப்பான முறையில் உங்களுடைய டீச்சர் வாட்ஸ்அப் மூலியமா உங்களுக்கு ஒரு கிளாஸ் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ் கோடு இங்கே ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண பிற்பாடு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கும், அல்லது சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் காமிக்கும். லாகின் ஆயிக்கங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரெக்கிள் இஸ் கம்ப்ளீட்லி அ மேக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் காயின்ஸும் கொடுக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும், இஎல்ஏ, மேக்ஸ் அண்ட் ஃப்ரம் மை டீச்சர். இப்போதைக்கு இஎல்ஏ பக்கம் நம்ம போக வேண்டாம், மேக்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் டீச்சர் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ கண்டிப்பான முறையில் ஃப்ரம் மை டீச்சர் மேலே இந்த நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காமிக்கும். கிளிக் ஆன் டு மேக்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணாமல் டைரெக்டாக கோ ஆன் டு அடாப்டிவ் மேக்ஸ். நான் ஏன் எதுக்கும் கிளிக் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னா ஜஸ்ட் டு அவாய்ட் த கன்ஃபியூஷன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கவுண்டிங் அண்ட் கார்டினாலிட்டி, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அல்ஜிப்ரிக் திங்கிங், மெஷர்மெண்ட் அண்ட் டேட்டா, பேஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, and the list goes on. The list goes on from geometry. It goes really up to comparing linear and exponential function. இதுதான் அவங்க கிரேட் 12 வரைக்கும் பண்ண போறிய டோட்டல் கான்செப்ட், அதாவது கிண்டர் கார்டன்லேருந்து கிரேட் 12. இப்போ கிரேட் 1ல தான் ஆக்டிவேட் ஆகியிருக்காரு இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இஸ் கன்சர்ன். ஸோ அவங்க லெவலில் தான் எல்லா கான்செப்டுமே இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. Okay, now just click on to counting and algebraic expression. Okay, it shows level. இந்த ஒரு particular conceptலயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா more than 30 levels இப்போ இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் உங்களுடைய குழந்தை லெவல் 1 பண்ணுறாரு, அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா மறுபடியும் அவர் லெவல் 1 பண்ணலாம். மறுபடியும் அவர் லெவல் 1 பண்ணும்பொழுது சேம் செட் ஆஃப் கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. For example, இப்போ நான் first time click பண்ணும்போது the plant outside has 6 flowers. If dad picks 2 flowers, how many flowers are left on the planet? இப்போ கேட்குற question. I'm exiting. Again, I'm clicking on level 1. It will change the question again. So we can keep on practicing whatever way we want. முக்கியமான விஷயம் இதில் the interface is very user friendly. So nothing but you just have to click and give submit button to know whether it is a right or a wrong answer. As far as CBSE is concerned, number problem is very important. In the application design ellame thousands and thousands of worksheet is completely based on word problems, so which will enable them to have a smooth gradation towards CBSE curriculum when we start the school. ஒவ்வொரு லெவலும் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்த லெவல் எல்லாமே பண்ணி முடிச்ச பிற்பாடு இஃப் யூ வாண்ட் ஃபர்தர் லெவல்ஸ் டு பி ஓப்பன்ட் அப்படின்னா யூ கேன் கிளிக் ஆன் த ப்ராக்டிஸ். சரிங்க, மார்க்கெட்டில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கு. ஃப்ரெக்கிளில் என்ன இருக்கு? வை ஃப்ரெக்கிள்? ஓகே, மார்க்கெட்டில் ஆஹா குரு, வேதாந்த், பைஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்டென்ட் ஓரியன்ட் அப்ளிகேஷன். அதாவது ப்ராக்டிஸ் சம்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கிரேட் 12 சைல்டு ஒரு கிரேட் 10 சைல்டு அவங்களுடைய பேசிக்ஸை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் பைஜூஸில் 10th கிரேடு நீங்கள் லாகின் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய பேசிக்ஸ், அதாவது கிரேட் 1, 2, 3, 4 உடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியாது, ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் லாகின் ஆகும் போது நீங்கள் ஹையர் கிரேட்ஸாக தான் லாகின் ஆகுறீங்க.
பட் ஃப்ரெக்கிள் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய பேசிக்ஸை நீங்கள் ஷார்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசிக்ல இருந்தே உங்களுடைய மேக்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த டைமில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆர் ஆடியோ ஃப்ரெண்ட்லி. அதாவது கிரேட் 1, 2 and 3 where they are having reading difficulty, அவங்களுக்கு reading difficulty இருக்கிற பட்சத்தில் they can click on the audio option. Who has more sticks, read out for John or Tom? If they want a hint John, on how to answer Tom. the question, they can click on the hint option also. That is also is available. If they want a detailed explanation on the concept, they can click on the video button. They can also have a look at the video of the concept. The question asks which pile of rocks has more rocks. So I'm looking for the pile that has more. Now just looking at these two piles of rocks, I can see that A looks like it has more than B, but it's always smart to double check. So I'm going to count how many rocks each has. A has 1, 2, 3, 4, 5, 6 rocks. And B has 1, 2, 3, 4, 5. And we were right. There are more rocks in pile A, which has 6, than there are in pile B, which only has 5. So பார்த்தீங்க இல்லையா, basically நமக்கு practice sums எல்லாமே hint, video explanation, everything is available in just one portal. முக்கியமான விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அடாப்டிவ் லேர்னிங். அதாவது பசங்க எல்லாருமே இப்போ ஒரு ஹாலிடே மூடில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் கொடுத்தோம்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு போரிங்காக இருக்கும். இது மாதிரி ஒரு இன்டராக்டிவ், அடாப்டிவ், inquiry based learning நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பான முறையில் learning will be very interesting for them. Every day the teacher will be giving them homeworks and which will be available in their portal in the From My Teacher area. So they can click on to this and they can see the list of homeworks which is available, which they can click and do it. மயான்ல சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன், ஃப்ரெக்கிளில் பசங்க என்ன பண்ணாலும் டீச்சருக்கு தெரியும். எவ்வளோ லெவல் பண்ணியிருக்காங்க, என்ன கான்செப்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அக்யூரசி லெவல் என்ன என்றது எல்லாமே டீச்சருக்கு தெரியும். சப்போஸ் டீச்சருக்கு பசங்க பண்ண கவுண்டிங் அண்ட் கார்டினாலிட்டி கான்செப்டோடைய லெவல்ஸ் உடைய ஸ்கோர் திருப்தியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் மறுபடியும் பண்ண சொல்லுவாங்க. Unless until the child is thorough with the concept, then only they can move on to the concept. So parents, make the best use of it. Freckle is really an amazing application. We should make the best use of it. Thank you.